ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்தமான் போன ட்ரிப்பு வந்து 2வது வீடியோ லாங் வீடியோ போடுறேன். மொதல் நாள் வந்து நாங்கள் செல்லுலார் ஜெயிலுக்கு போனோம். அது அந்தமானில் முக்கியமான பார்க்குற இடத்துல ஜெயிலும் ஒன்றுங்க. இங்கே வந்து ரொம்ப போராட்டம் அதிகம் பண்ணவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களோட சிலையெல்லாம் வந்து ஜெயிலுக்கு வெளியில் வச்சுருந்தாங்க. உள்ள அருங்காட்சியகம் மாரி நிறைய பேரோட ஃபோட்டோஸ், அவங்க எப்போ அரெஸ்ட் ஆனாங்க, எந்த ஆண்டு அவங்க இறந்தாங்க, எதனால் அரெஸ்ட் ஆனாங்க, இதெல்லாம் வந்து குறிப்போடு வச்சுருந்தாங்க. இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் தான் எழுதியிருந்தது. நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ இருந்தது. அப்புறம் ஜெயிலோட வடிவத்தை வந்து ஒரு மாடலாக செஞ்சு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, 7 கோடுகள் இணைந்து அது நடுவில் வந்து ஒரு டூம் மாதிரி இருந்தது. அதேமாரி நம்ம தாமரை பூ கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த வடிவத்தில் கோடுகள் அமைந்தது. அந்த கோடோட நீளத்துக்கு பில்டிங்ஸ் அமைந்திருந்தது. இது 3 மாடி கட்டிடமாக இருந்துச்சு. இது கீழ்த்தளம், மேலே வந்து 2 தளம், அதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இப்படி இருந்தது. இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதை வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஜெயிலுக்கு ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் வாயில் புறம் வந்து நேருக்கு நேர் இருக்காது. நடுவில் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம போகிற வழி. அது ஒரு ஒரு மாடல் பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து சாட்டை அடிக்கிறதுக்கு உரிய அந்த பொசிஷனு அதை வந்து வச்சுருக்காங்க. உள்ளே போனோம். ஒவ்வொரு அறையையும் வந்து நிறையா பேர் டூரிஸ்ட் வந்து வந்து சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க. அதில் நாங்களும் ஒருத்தவங்க. அந்த ரூமு வந்து அவ்வளோ சின்னதாக இருந்துச்சுங்க. அந்த அறை காற்று வசதி இல்லை. ஒரு 3 அடி அகலம், ஒரு 6 அடி நீளம் உள்ள ஒரு சின்ன அறை. அதில் வந்து ஒருத்தரோட ஃபோட்டோவும் அந்த ரூமில் வந்து லைட்டும் போட்டிருந்தாங்க. அதில் மேலே வந்து ஒரு சின்னதாக ஜன்னல் இருந்தது. அதில் கம்பிகளாக மூடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த வாயில் கதவுல வந்து வந்து ஸ்ட்ராங்கான கம்பிகளாக இருந்துச்சு அந்த கம்பிகள். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ரூமில். ஏன்னா வந்து இந்த அறையில் வந்து எத்தனை பேர் அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான். கம்பி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதோட தாழ்பால் வந்து வெளிப்புறம் செவுத்தில் ஒரு அடிக்கு தள்ளி ஒரு தாழ்பால் வெளியிலேருந்து பூட்டுற மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொரு அறை இப்போ எப்படி பார்த்தோமோ எல்லா அறைகளும் அதே வடிவமைப்பில் கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே செஞ்சுருந்தாங்க. பாருங்கள், தாழ்பால் இங்கே தான் போடணும். இந்த கதவு இங்கே இருக்குது, தாழ்பால் அங்கே இருக்குது. அது நீளத்தை பாருங்கள். ஒரு ஒரு ரோவில் வந்து ஒரு குறைந்தது ஒரு 70-75 அறைகள் இருக்கலாம். நாம் எண்ணல, அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரே மாதிரியாக ஒரே வடிவமைப்பில் கட்டியிருந்தாங்க. இது கீழ்த்தளம், மேலே 2 தளம், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு இருக்குது. இதே மாதிரி தான் மேலேயும் இருக்குது. அடுத்தது 3வது வந்து மொட்டை மாடி. மாடிப்படிகள் அமைச்சிருக்கிறாங்க. மாடிப்படி வழியாக மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி போனோடனே ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் நடுவில் கேப்பு, நடுவில் வந்து பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போகிறதுக்கு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுவும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்க்கு போகிறதுக்கும் பாலம் போட்டிருக்காங்க. 2 மாடியிலையும் அப்படி போட்டிருக்காங்க. வந்து ரொம்ப ஆங்கிலேயர்கள் ரொம்ப ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த ஜெயிலை அமைச்சிருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் கம்பியை வச்சு அடைச்சிருக்காங்க. வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக செஞ்சுருக்காங்க. வந்து இந்த 7 பில்டிங் வந்து 4 பில்டிங் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. 3 தான் வந்து இந்த அந்தமான் அரசால் பாதுகாக்கப்படுகிறது. இது அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க.
அப்போ வந்து நம்ம இந்தியர்கள் எவ்வளோ இதில் அரெஸ்ட் ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத நம்ம உள்ளே போய் அது வெளியில் வர வரைக்கும் நமக்கு அந்த உணர்வு நம்ம மனசுலேயே இருந்தது. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பார்த்தோன்னே. அந்தமான் ஜெயில்னாலே வேர்ல்டுலேயே வந்து ஃபேமஸான ஜெயிலுன்னு சொல்லுவாங்க. அந்த டூம் நடுவில் தெரியுது பாருங்க, எல்லா பில்டிங்கும் இணையிற டூம் அது. அது பாருங்க, ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு கதவுகள். இதை பாருங்க, இங்கே சாயங்காலம் ஷோ நடக்கும். தேங்க்யூ.